நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வருடத்துடைய துவக்கத்திலிருந்தே தேவன் சபை குறித்த காரியங்களே அதிகமா நமக்கு காண்பிச்சிட்டு இருக்காரு. இது அவர் சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கிறத காண்பிக்குது. மணவாளனுடைய வருகைக்கு முதலாவது மணவாட்டி சபைய ஆயத்தப்படுத்தினாதான் அந்த சபையானது அநேகர ஆயத்தத்திற்குள்ளார கொண்டு வர முடியுங்கிறதுனாலதான் சபையின் மீது தேவன் கண்ணோக்கமா இருக்கிறாரு. இந்த சபையை பற்றி நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட 7 சபைகள் மூலமாக வெளிப்படுத்தினாரு. இந்த 7 சபைகளுமே இப்ப இருக்கிற சபைகளுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த 7 சபைகளாகிய எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா போன்றவைகள் மூலமாக நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இதுல பொதுவான விஷயங்களையும் முக்கியமா தேவன் எதிர்பார்க்கிறதையும் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 7 சபைகளுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறதாக தேவன் சொல்றாரு. அப்படி அவற்றின் கிரியைகளை அறிந்ததன் மூலமாக தேவன் அந்த சபைகள் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்றாரு. முக்கியமா அந்த சபைகளின் கிரியைகளை அறிந்த தேவன் 5 சபைகளை மனம் திரும்பும்படி அழைக்கிறாரு. 2 சபைகளை தேவனை பற்றி கொள்கிறதுல நிலை நிற்கும்படி சொல்றாரு. இப்படியாய் சபையானது தன் நிலையிலிருந்து தவறும் போது மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. சபைன்னு சொல்லப்பட்டா என்னன்னு நம்ம தெளிவா பார்த்தோம். தனிப்பட்ட விதத்துல நாமும் சபையா இருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாகவும் சபையா இருக்கோம். நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். அவருடைய பிள்ளைகளா இருந்தும் நமக்கு மனம் திரும்புதல் அவசியமா இருக்கு. ஏன்னா தேவனை பற்றி கொள்ளும் காரியத்திலிருந்து வழி விலகி போகிறதுனால்தான் அவர் மனம் திரும்பும்படி நமக்கு மறுபடியுமாக வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த கடைசி நாட்கள்லயும் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த தவணைய நம்ம சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம இடத்துல இருக்கிற கிரியைகளை நாம நிதானித்து பார்க்கணும். நம்முடைய விசுவாசம் முதலாவதாக கிரியையுள்ள விசுவாசமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த விசுவாசத்தின் மூலமாகவே இந்த உலகத்துல ஜெயம் கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு தேவன் அருமையான வாக்குகளை கொடுக்கிறாரு. அப்படியாய் மனம் திரும்ப வேண்டிய சபையாக நாம் இருந்தோம்னா எந்தெந்த காரியத்துல நம்ம மறுபடியுமாக தேவன் பக்கம் திரும்பணும், அவரை முழுவதுமாக சார்ந்திருக்கணுங்கிறத அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது வசனத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாரையும் அழைக்கிறார். அப்போ எல்லாரையும் அழைக்கிறதுங்க போது சபை மாத்திரம் இல்ல, புறஜாதிகளையும். முதலாவது சபையானது புறஜாதிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். எப்படி கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தாரோ அந்தபடி சபை தான் புறஜாதிகளுக்கு முன்மாதிரியா இருக்கும். புதிதாக ஒருத்தர் சபைக்கு வந்தா கூட சபையில நடக்கிறவங்களை பார்த்து தானே காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இடத்துல ஒரு மனம் திரும்புதல் காணப்படலனா, நம்ம தேவனோடு சரியான உறவுல இல்லைன்னா அவங்களால எப்படி தேவனோடு சீர்பொருந்த முடியும்? இதை அறிந்தவர்களாய் நாம மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள்ல மனம் திரும்ப. அதே போல 2 சபைகளை தேவன் நிலைநிற்க சொல்றாரு, சிமர்னாவையும் பிலதெல்பியாவும். இந்த 2 சபையுமே தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருந்தது. முக்கியமா சிமர்னா சபை எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவனை பற்றி கொண்ட ஒரு சபையாக இருந்தது. அந்த சபைய தொடர்ந்து உண்மையா இருக்கும்படி தேவன் சொல்றாரு. அது படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. அப்படியாய் அது நிலைநிற்கும் போது தேவன் அதற்கு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்றாரு. அதே போலதான் பிலதெல்பியா சபையும் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய நாமத்தை மறுதழியாம இருந்திருக்கு. அது ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் தேவனிடத்துல உறுதியா இருந்திருக்கு. அப்படியாக தேவன் அந்த சபைய அதற்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை பெரும்படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்றாரு. இந்தபடியாக நாம தேவனிடத்துல சீர்பொருந்தின உறவோடு இருந்தோம்னா அதில் நிலை நிற்கணும். அநேக உபத்திரவங்கள் மத்தியில கடந்து வந்தாலும் அது எல்லாமே நம்மை புடமிட்டு தேவனிடத்துல நம்மை பொன்னாக விளங்க பண்ணும்படிக்கே இருக்குங்கிறத அறிந்து கொள்ளணும். இந்தபடியா மனம் திரும்ப வேண்டிய சபை மனம் திரும்பி தேவனை பற்றி கொண்டிருக்கிற சபை இன்னும் உறுதியா இருக்கும் போது தேவன் அந்த சபையை இன்னும் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவாரு. மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்துல என்ன சொன்னாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு.
அந்தபடியாக தேவன் நம்மிடத்துல சொல்ல முடியுமா? நாம அவருக்கு தேவைப்படுகிற பாத்திரங்களாக இருக்கோம். நம் மீது அவர் சபையை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறாரு. அப்படியான தேவ சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுத்து நடக்கும் போது பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளாத, நாம அநேகருக்கு திருஷ்டாந்தமாகவும் முன்மாதிரியாகவும் வைக்கப்படுவோம். அப்படியான ஒரு நல்ல மனவாட்டி சபையாக இருந்து தேவனுடைய வருகையில காணப்படணுங்கிறதே தேவன் எதிர்பார்க்கிறாரு. இதை நாம அறிந்து கொண்டு தேவனிடத்துல மனம் திரும்பி அவருக்குள்ளார நிலைத்திருந்து அவர் வாக்கு பண்ணினபடியே ஜெயங்கொள்கிறவர்களுக்கு தரப்போறேன்னு சொன்னதை நாம பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கும் தேவனே, மணவாள் நாகிய உம்முடைய வருகைக்கு மணவாட்டி சபையாய் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே, இந்த நாள்ல நாங்க எல்லாரும் எங்களுடைய கிரியைகளை நிதானித்து பார்க்கணும். மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பணும். உம்மை பற்றி கொள்கிற விசுவாசத்துல இன்னும் உறுதியா இருக்கணுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. உம்முடைய வேத வசனம் சொல்லும்படியாக விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணிய கொடுங்க தேவனே. அப்படியாய் உம்முடைய வருகைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு அநேகர் அந்த ஆயத்தத்திற்குள்ள கொண்டு வருகிற நல்ல பாத்திரமாய் நல்ல சபையாய் கட்டி எழுப்பப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, இந்த கல்லில் மேல் உங்கள் சபையை கட்டுங்க ராஜா. இதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.